எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க என்றைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஆசையா தேடுற நிம்மதியும் அன்பும் எங்கோ வெளியில இல்ல, நாம வாழ்கிற இந்த மண்ணுக்குள்ளேயே தான் புதைஞ்சு கிடக்குதுன்னு. ஒரு சாதாரண மனித பொண்ணா இந்த உலகத்துல பிறந்து தான் மனசுல இருந்த அசைக்க முடியாத பக்தியாலையும் தூய்மையான காதலாலையும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனையே தன் வசப்படுத்திய ஒரு பொண்ணோட கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம சூடி கொடுத்த சுடற்குடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தான். ஆனா இந்த கதை வெறும் பழங்காலத்து ஆன்மீக கதை மட்டும் இல்லைங்க, இது நமக்கான வாழ்க்கை பாடம். நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை நாம எப்படி உணர்றது அப்படின்னு காட்டுற ஒரு பெரிய கண்ணாடி. கதையின் தொடக்கத்துக்கு நாம போகணும்னா தென்பாண்டி சீமையில இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற புனிதமான ஊருக்குத்தான் போகணும். அந்த ஊர்ல விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. பின்னால இவரைத்தான் உலகம் பெரியாழ்வார் அப்படின்னு போற்றி கொண்டாடுச்சு. இவருக்கு உலகத்து மேல பெரிய ஆசையோ சொத்து சுகம் சேர்க்கணும்ன்ற வெறியோ எதுவுமே கிடையாது. அவரோட ஒரே லட்சியம், ஒரே சந்தோஷம் என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோலமிட்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய வடபத்ரசாயி பெருமாளுக்கு தினமும் பூமாலை தொடுத்து கொடுக்கறது மட்டும்தான். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தன் கையால நந்தவனத்துல இருக்கிற பூக்களை பறிச்சு ஆசையா தொடுத்து பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த பூக்களோட மனத்தை விட விஷ்ணு சித்தரோட மனசுல இருந்த பக்தி மனம்தான் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அவரோட மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம், ஒரு சின்ன குறை இருந்துட்டே இருந்தது. என்ன தெரியுமா? எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, இந்த பூக்களை பறிக்கும்போது என் கூட சேர்ந்து சிரிக்க, என் கூட சேர்ந்து அந்த பெருமாளை பத்தி பேச ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் பல நேரங்கள்ல ஏங்கியிருக்காரு. நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல யோசிச்சிருப்பீங்க, எல்லாமே நல்லாதான் போகுது, ஆனா மனசுல ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வெற்றிடம் விஷ்ணு சித்தருக்கும் இருந்தது. ஆடி மாதம் பூர நட்சத்திரம் கூடிய ஒரு அதிகாலை வேளை. நந்தவனத்துல பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகா சத்தம் போட்டுட்டு இருக்கு. தென்றல் காத்து மெதுவா வீசுது. விஷ்ணு சித்தர் வழக்கம் போல கூடையை எடுத்துக்கிட்டு பூ பறிக்கிறதுக்காக நந்தவனத்துக்குள்ள போறாரு. அங்க பச்சை பசேல்னு அடர்ந்து வளர்ந்திருக்கு உருவத்துல சின்னதான ஆனா குணத்துல புனிதமான துளசி செடிகள். திடீர்னு அவருக்கு ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்குது. உவே உவே அப்படின்னு ஒரு பச்சை குழந்தையோட அழுகை குரல். விஷ்ணு சித்தர் திடுக்கிட்டு நிக்கிறாரு. என்னடா இது, இந்த அதிகாலை நேரத்துல நந்தவனத்துக்குள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதே அப்படின்னு பதறிப்போய் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடி போறாரு. அங்க அவர் பார்த்த காட்சி இருக்கே, அடடா, அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுங்க. அந்த துளசி செடியோட அடியில பசுமையான இலைகளுக்கு நடுவுல தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பெண் குழந்தை படுத்துக்கிட்டு கைகால்களை ஆட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட முகத்துல ஒரு தெய்வீகமான ஒளி பிரகாசிக்குது. சூரியனின் பிரகாசமும் சந்திரனின் குளிர்ச்சியும் ஒரே நேரத்துல அந்த குழந்தையோட முகத்துல தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைச்சா என்ன பண்ணுவான்? விஷ்ணு சித்தர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. பெருமாளே, என் ஏக்கத்தை தீர்க்க நீயே எனக்கு கொடுத்த பரிசா இது அப்படின்னு சொல்லி மெதுவா குனிஞ்சு அந்த குழந்தைய தன் கையில ஏந்துறாரு. அந்த நொடியில விஷ்ணு சித்தருக்கு உலகமே மறந்து போச்சு. அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைங்க, இந்த பூமி தேவியின் அம்சமாகவே அவதரித்த சாக்ஷாத் ஸ்ரீதேவி தான் அந்த கோதை. கோதை அப்படின்னா பூமாலை அப்படின்னு ஒரு அர்த்தம், நல்ல வாக்கு அப்படின்னு இன்னொரு அர்த்தம். விஷ்ணு சித்தர் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு செல்லமா பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கோதை வளர வளர அவளோட சேர்ந்து விஷ்ணு சித்தரோட பக்தியும் நந்தவனத்து பூக்களோட அழகும் சேர்ந்தே வளர ஆரம்பிச்சது. விஷ்ணு சித்தர் கோதைக்கு ஊட்டி வளர்த்தது வெறும் பாலை மட்டும் இல்ல, ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகளையும் அவனோட கல்யாண குணங்களையும் தான். கோதை, அங்க பாரு, அந்த கண்ணன் எவ்வளவு அழகு தெரியுமா? அவன் குழல் ஊதினா காடே மயங்கி நிற்குமே, அவன் கோவர்த்தனகிரியை தன் சுண்டு விரலால் தூக்கினானே அப்படின்னு ராத்திரி நேரத்துல நிலாவை காட்டி கதை கதையா சொல்லுவாரு. மற்ற குழந்தைகள் எல்லாம் பொம்மையை வச்சு விளையாடும்போது நம்ம சிரிஞ்சிரு கோதை மனசுக்குள்ள அந்த கண்ணனை மட்டுமே வைத்து விளையாட ஆரம்பிச்சா. அவளோட ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பேச்சிலும் கண்ணன் மட்டுமே நிறைந்திருந்தான். உங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில அனுபவம் இருக்கா? சின்ன வயசுல நாம ஆசையா கேட்ட ஒரு விஷயம், நாம ஆசையா பார்த்த ஒரு பிம்பம் ஆழமா மனசுல பதிஞ்சு அதுவே நம்ம வாழ்க்கையோட லட்சியமா மாறி இருக்கும் இல்லையா? கோதைக்கும் அதே தான் நடந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய திருப்பம் தொடங்குது. கோதை பெரிய பொண்ணா வளர வளர அவளோட மனசுல இருந்த பக்தி வெறும் பக்தியா மட்டும் இருக்கல, அது ஒரு அதி தீவிரமான பிரேமையா காதலா மாறத் தொடங்குது.
நான் மனிதர்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கப்பேன்னு அவன் மனசுக்குள்ள முடிவே பண்ணிட்டா. ஆனா ஒரு சாதாரண மனித பொண்ணு சாக்ஷாத் வைகுண்டவாசனான பரந்தாமனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒரு பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற இடைவெளி மாதிரி இல்லையா அது? கோதை அந்த பேரன்பை எப்படி வெளிப்படுத்த போறா? விஷ்ணு சித்தருக்கு தெரியாமல் கோதை செய்ய போகிற அந்த மகா விபரீதமான அதே நேரத்துல தெய்வீகமான காரியம் என்ன? அத நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை தன் கண்ணை திறந்து பார்க்கறப்போ தான் முன்னாடி இருக்கிற உலகத்தை எப்படி பார்க்கும்? அப்பா, அம்மா, விளையாட்டு பொம்மைகள், அப்புறம் சுத்தி இருக்கிற 4 மனிதர்கள். இதுதானே சாதாரணமா நடக்கும். ஆனா நம்ம சின்னஞ்சிறு கோதைக்கு தன் கண்ணை திறந்து பார்த்த கணத்துல இருந்தே உலகமா தெரிஞ்சது ஒரே ஒரு உருவம்தான். அது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சாயி பெருமாளின் திவ்யமான ஸ்வரூபம்தான். பெரியாழ்வார் கோதைய வெறும் செல்ல மகளா மட்டும் வளர்க்கலைங்க. அவரோட ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் ஆன்மீகம் கலந்திருந்தது போல கோதையோட ஒவ்வொரு சிந்தனையிலும் கண்ணனை விதைச்சாரு. தினமும் சாயங்காலம் ஆனா போதும் வீட்டின் திண்ணையில உட்கார்ந்து கோதைய தம் மடியில தூக்கி வச்சுப்பாரு பெரியாழ்வார். கோதை, இன்னைக்கு உனக்கு கண்ணனோட என்ன கதை வேணும் அப்படின்னு அன்பா கேப்பாரு. கோதை தன்னோட குட்டி விரல்களால் பெரியாழ்வாரோட தாடியை பிடிச்சு இழுத்துக்கிட்டே, அப்பா, அந்த மாயக்கண்ணன் காளிங்கன் மேல ஏறி நடனமாடினானே, அந்த கதையை சொல்லுப்பா அப்படின்னு கொஞ்சம் குரல்ல கேப்பா. பெரியாழ்வாருக்கு பரவசம் தாங்காது. கண்ணை மூடிக்கிட்டு தன் கண்ணெதிரே அந்த மாயக்கண்ணன் நேர்ல வர்றது போல விவரிக்க ஆரம்பிப்பாரு. கோதை, அந்த யமுனை நதி இருக்கே, அது காளிங்கன் அப்படின்ற பாம்பினோட விஷத்தால ரொம்பவே கருத்து போயிருந்தது. ஆனா நம்ம குட்டி கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? பயமே இல்லாம அந்த ஆழமான நதியில குதிச்சான். கோபமடைந்த அந்த 1000 தலை நாகம் கண்ணனை சுத்தி வளைச்சப்போ கண்ணன் சிரிச்சுக்கிட்டே அதோட மகுடங்கள் மேல ஏறி நின்னு தகதிமீ அப்படின்னு திவ்யமா நடனமாடினான் கோதை. இதை கேட்கும்போது கோதையோட குட்டி கண்கள் விரிவடையும். அவளோட சின்னஞ்சிறு உதடுகள் லேசா புன்னகைக்கும். அப்பா, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த கண்ணனுக்கு கால் வலிச்சிருக்காதா அப்படின்னு ரொம்பவே பரிவா கேப்பா. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? நாம லயிச்சு கேட்கிற ஒரு கதையில நாமளே அந்த கதையோட ஒரு கதாபாத்திரமா மாறிடுவோம் இல்லையா? அதேதான் கோதைக்கும் நடந்துச்சு. பெரியாழ்வார் அடுத்தடுத்து கதைகளை சொல்லச் சொல்ல கண்ணன் கோதைக்கு ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு கடவுளா தெரியல. அவளுக்குள்ளேயே ஓடுற ரத்தமாவும் அவளோட உயிராவும் மாறத் தொடங்கினா. கோதை, அந்த கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டான் தெரியுமா? கோபப்பட்ட யசோதா தாய் அவனை உரலோட சேர்த்து கயிற்றால கட்டி போட்டாங்க. ஆனா அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை எந்த கயிற்றால கட்ட முடியும்? அன்பென்ற கயிற்றால் மட்டுமே அவனை கட்ட முடியும் அப்படின்னு பெரியாழ்வார் உருகி உருகி சொல்லுவாரு. நாட்கள் நகர நகர கோதை வளர ஆரம்பிச்சா. ஆனா அவளோட வளர்ச்சியில ஒரு பெரிய விசித்திரம் இருந்ததுங்க. சாதாரண பொண்ணுங்க வயசுக்கு வரும்போது அவங்களுக்கு நகைகள் மேலையும் நல்ல துணிகள் மேலையும் இந்த உலகத்து லௌகீகமான விஷயங்கள் மேலையும் தான் ஆசை வரும். ஆனா கோதைக்கு, அவளுக்கு உலகத்து மனிதர்கள் யாருமே தனக்கானவங்களா தெரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர் தெருக்கள்ல மற்ற பொண்ணுங்க எல்லாம் கூடி பொம்மை கல்யாணம் பண்ணி விளையாடும் போது கோதை மட்டும் தனியா நந்தவனத்துல போய் உட்காந்துப்பா. துளசி செடிகளுக்கு தண்ணி ஊத்துவா. அந்த பச்சை பசேல் இருக்கிற துளசி இலைகளை தொட்டு பார்த்து, நீயாவது பாக்கியம் பண்ணியிருக்கே துளசியே, தினமும் என் கண்ணனோட மார்புல போய் நீ அழகா உட்கார்ந்துக்கிற, ஆனா நான் இந்த மண் உலகத்துல அடைபட்டு கிடக்கிறேனே அப்படின்னு அந்த செடிகள் கிட்ட பேச ஆரம்பிப்பா. யோசிச்சு பாருங்க மக்களே, இது வெறும் பக்தி மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது பக்தியையும் தாண்டி ஜீவாத்மா பரமாத்மாவை தேடுற ஒரு அதிதீவிரமான தெய்வீக காதல். ஒரு நாள் பெரியாழ்வார் வீட்ல இல்லாதப்போ கோதை தனியா உட்கார்ந்து ஒரு அழகான பூமாவை தொடுத்துக்கிட்டு இருந்தா. அவளோட விரல்கள் ஒவ்வொன்றும் முல்லைப்பூக்களையும் செம்பகப்பூக்களையும் புனிதமான துளசியையும் சேர்த்து மாலை கட்டுது. ஆனா அவளோட மனசு எங்க இருந்தது தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரங்கநாதன் மேலதான் இருந்தது. அரங்கா, உனக்கு இந்த பூமாலை அழகா இருக்குமா? இல்ல உன்னை விட இந்த பூமாலைக்கு தான் உன்மேல உட்கார்றதுனால அழகு கிடைக்குமா அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிப்பா. அப்போ அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. நாம ஆசையா தொடுக்கிற இந்த மாலை என் கண்ணனோட அழகுக்கு பொருத்தமாயிருக்குமா? என் கண்ணனோட திருமேனியில இந்த மாலை உட்காரும்போது அவன் எப்படி இருப்பான்? அதை நான் எப்படி பார்க்கிறது? இந்த கேள்வி அவ மனசுல பெரிய அலைகளை உருவாக்குது. விஷ்ணு சித்தர் தினமும் பெருமாளுக்குன்னு பக்தி ஸ்ரத்தையோட ரொம்பவே ஆச்சாரமா தொடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாலைய கோதை மெதுவா தன் கைகள்ல ஏந்துறான்.
அந்த மாலையிலிருந்து வர்ற நறுமணம் அவளை மயக்குது. ஆனா அதைவிட அவளுக்குள்ள இருக்கிற அந்த கிருஷ்ணக்காதல் அவளை முழுசா ஆட்கொள்ளுது. நான் இதை சூடி பார்த்தா என்ன, நான் சூடி பார்த்து இது என் கண்ணனுக்கு பிடிக்குமான்னு எரி பார்த்தா என்ன தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் அவ மனசுல உதிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, பூமிக்கே அதிபதியான தீட்டு ஆகக்கூடாதுன்னு எல்லாரும் பயந்து பயந்து ஆச்சாரமா கும்பிடுற அந்த பெருமாளுக்கு தொடுத்த மாலைய ஒரு சாதாரண மனித பெண் தான் உடம்புல பட வைக்க நினைப்பதா? இது எப்பேற்பட்ட விபரீதம்! ஆனா காதலுக்கு ஆச்சாரம் ஏது? தூய்மையான அன்புக்கு விதிமுறைகள் ஏது? கோதை மெதுவா அந்த மாலையை தன் கைகள்ல ஏந்தி தான் கழுத்தை நோக்கி கொண்டு போறா. அடுத்து அங்க என்ன நடக்கப் போகுது? பெரியாழ்வார் அதை பார்த்தா என்ன ஆகும்? அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இந்த செயலை எப்படி ஏத்துக்க போறான்? அதை நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம ஒருத்தரை உயிருக்கு உயிரா காதலிக்கும்போது, இல்ல ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கும்போது, உலகத்தோட சட்டம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா? மனசு முழுக்க அந்த நபர் மட்டும்தான் நிறைஞ்சிருப்பாங்க. நம்ம சின்னஞ்சிறு கோதைக்கும் அதே நிலைமை தான் வந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனத்துல மாலை நேரம், சூரியன் மெதுவா மறையத் தொடங்குற அந்த சந்தியா காலம். பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாலை தொடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு. பூஜை அறையில அந்த அழகிய பூமாலை ஒரு சுத்தமான பித்தளை தட்டுல வைக்கப்பட்டிருக்கு. நறுமணம் கமழும் மல்லிகையும் முல்லையும் பச்சைப்பசேல்னு இருக்கிற துளசியும் சேர்ந்து தொடுக்கப்பட்ட மாலை அது. கோதை மெதுவா அந்த பூஜை அறைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறா. அவளோட கண்கள் அந்த பூமாலையையே பாக்குது. அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஒரு பக்கத்துல அப்பா எவ்வளவு ஆச்சாரவா சுத்த பக்தியோட இந்த மாலையை தொடுத்து வச்சிருக்காரு, இதை நாம தொடலாமா, இது பெருமாளுக்கு உரியதாச்சே அப்படின்ற பயம். ஆனா இன்னொரு பக்கத்துல அவளோட ஆழமான காதல். என் கண்ணனுக்கு இந்த மாலை அழகா இருக்குமா, அவனோட அந்த நீல மேகவண்ண திருமேனிக்கு இந்த பூக்களின் நிறம் பொருந்துமா அப்படின்ற தவிப்பு. கடைசியில அவளோட பக்தியும் காதலும் தான் ஜெயிச்சுது. கோதை நடுங்கிற கரங்களால அந்த பூமாலைய கையில் எடுக்கிறா. அந்த பூக்களின் மென்மை அவளோட கைகள்ல படுது. மெதுவா அந்த மாலைய தூக்கி தன் கழுத்துல போட்டுக்கிறா. போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறா. அடடா, அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கரிய நிற கூந்தல், பளபளக்கிற நெற்றி, அதுல அழகான திலகம், கழுத்துல அந்த திவ்யமான பூமாலை. கோதை கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை பார்க்கலங்க. அவளுக்கு அந்த கண்ணாடியில தெரிஞ்சது தன் முகம் இல்ல, தன் பிராணநாதனான அந்த ஸ்ரீகிருஷ்ணனின் முகம்தான். அரங்கா, இப்ப பாரு, இந்த மாலை உனக்கு எவ்வளவு அழகா பொருந்தது தெரியுமா? நான் சூடி பார்த்ததுனால இந்த பூக்களுக்கு ஒரு புதிய அழகே வந்துருச்சு பாரு அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சொல்லி சொல்லி தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறா. பரவசத்துல கண்ணீர் வடிக்குது. அவளுக்கு உலகமே மறந்து போச்சு. தான் செஞ்சது எவ்வளவு பெரிய சாஸ்திர விரோதமான காரியம், ஆச்சார மீறல் அப்படின்றது அவளுக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவளும் கண்ணனும் வேறு வேறு இல்லவே இல்லை. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். பக்திங்கிறது வேற, பிரேமைங்கிறது வேற. பக்தியில பயமும் மரியாதையும் இருக்கும். ஆனா பிரேமையில, அதாவது ஆழமான காலல்ல, எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. உரிமையும் பூரண சரணாகதியும் மட்டும்தான் இருக்கும். கோதை செஞ்சது அந்த அதி தீவிரமான பிரேமை. கண்ணாடியில தன்னோட அழக பார்த்து ரசிச்ச கோதை மெதுவா அந்த மாலைய கழற்றி மறுபடியும் இருந்த மாதிரியே அந்த பித்தளை தட்டுல சுருட்டி வச்சிடுறா. அவளோட கூந்தல்ல இருந்து ஒரு பூ இழையும் சில கூந்தல் முடிகளும் கூட அந்த மாலையில ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா கோதை அதை கவனிக்கல. மனசு முழுக்க கிருஷ்ணமயமா ஒருவித திவ்யமான மயக்கத்துல அவ அங்கிருந்து நகர்ந்து போறா. கொஞ்ச நேரத்துல பெரியாழ்வார் வீட்டுக்குள்ள வர்றாரு. கோதையம்மா, நேரம் ஆச்சுடா, பெருமாளுக்கு பூசை வேலை நெருங்கிடுச்சு, நான் மாலை எடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அன்பா சொல்லிக்கிட்டே பூஜை அறைக்குள்ள போறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. தட்டுல இருந்த மாலைய ரொம்பவே பக்தி மரியாதையோட தூக்கி தன் கூடையில வச்சுக்கிறாரு. தலையில சுமந்துக்கிட்டு வடபத்ரசாயி பெருமாள் நோக்கி போறாரு. கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் அர்ச்சகர்கள் பெரியாழ்வார ரொம்பவே மரியாதையோட வரவேற்கிறாங்க. வாருங்கள் ஆழ்வாரே, பெருமாளுக்கு இன்றைக்கான திவ்ய மாலையை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியாழ்வார் பூரிப்போட அந்த மாலை எடுத்து அர்ச்சகர்கள்கிட்ட நீட்டுறாரு. அர்ச்சகரும் அதை வாங்கி கர்ப்பகிரகத்துக்குள்ள கொண்டு போய் அந்த கம்பீரமான வடபத்ரசாயி பெருமாளின் திருமேனியில சாத்துறாரு. ஆனா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. மாலைய சாத்துன அடுத்த கணமே அந்த கர்ப்பகிரகத்துல ஒரு விதமான மனம் வீச தொடங்குது. அது வெறும் பூக்களின் மனம் மட்டுமில்ல, ஒரு பெண்ணின் கூந்தல் தைலத்தின் மனம். அர்ச்சகர் திடுக்குன்னு பார்க்கறாரு.
மாலையை உத்து பார்க்கும்போது அந்த மாலையில ஒரு நீண்ட பெண் கூந்தல் முடி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. என்ன இது? அர்ச்சகரின் முகம் கோபத்தால சிவக்குது. ஆழ்வாரே, என்ன காரியம் செய்தீர்கள்? எம்பெருமானுக்கு சாற்றும் மாலையில் ஒரு மானிட பெண்ணின் கூந்தல் முடி ஒட்டி கொண்டிருக்கிறதே, இது எப்பேற்பட்ட அபச்சாரம்! எச்சில் பட்ட மாலையா எம்பெருமானுக்கு கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கத்துறாரு. இத கேட்டதும் பெரியாழ்வாருக்கு தலையில இடியே விழுந்த போல ஆயிடுச்சு. ஐயோ, எச்சில் மாலையா? கூந்தல் முடியா? ஐயோ எம்பெருமானே அப்படின்னு பதறி போய் அந்த மாலையை பார்க்கறாரு. உண்மையிலே அங்க ஒரு கூந்தல் முடி இருந்தது. பெரியாழ்வாருக்கு உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கிருச்சு. ஐயோ, நான் உயிரா நினைச்சு பூஜிக்கும் எம்பெருமானுக்கு இப்படி ஒரு மகா அபச்சாரத்தை செஞ்சிட்டேனே, இது எப்படி நடந்துச்சு? யார் இந்த மாலையை தொட்டது அப்படின்னு யோசிக்கும் போதே அவருக்கு வீட்டில் இருக்கிற கோதையோட ஞாபகம் வருது. ஒருவேளை கோதைதான் இதை செய்தாலோ அப்படின்ற எண்ணம் வந்ததும் அவரோட நெஞ்சம் வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? நீங்க உயிர் மூச்சா நினைச்சு பாதுகாத்த ஒரு விஷயம் உங்களோட சொந்த மகளாலேயோ இல்ல அன்பானவங்களாலேயோ கொலைக்கப்படும் போது வர்ற அந்த வேதனை இருக்கே, அதை வார்த்தையால சொல்ல முடியாது இல்லையா? பெரியாழ்வார் அழாத குறையால கோவிலை விட்டு ஓடி வர்றாரு. அவரோட மனசுக்குள்ள 1000 கேள்விகள், பயம், கோபம். வீட்டுக்கு ஓடி வந்த பெரியாழ்வார் கோதைய பார்த்து என்ன கேட்க போறாரு? கோதை அதுக்கு என்ன பதில் சொல்ல போறா? இந்த மகா அபச்சாரத்துக்கு பெருமாள் என்ன தண்டனை கொடுக்க போறான்? அதை நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் வாழ்நாள் முழுவதையும் அந்த எம்பெருமானின் கைங்கரியத்துக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு தந்தை தினமும் அதிகாலையில முட்களையும் பொருட்படுத்தாம நந்தவனத்துல பூ பறிச்சு ரொம்பவே ஆச்சாரமா சுத்த பக்தியோட தொடுத்து கொண்டு போற அந்த புனிதமான பூமாலை எச்சிலாக்கப்பட்டுடுச்சுன்னு தெரிந்தா அந்த மனசு எவ்வளவு துடிச்சு போகும்? பெரியாழ்வார் மூச்சிறைக்க வீட்டை நோக்கி ஓட வர்றாரு. அவரோட கால்கள் தடுமாறுது. கண்கள்ல இருந்து தாரதாரையா கண்ணீர் கொட்டுது. எம்பெருமானே, என் வாழ்நாள் பக்திக்கெல்லாம் இப்படி ஒரு சோதனையா? நான் அறியாமல் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அங்க கோதை எதுவுமே நடக்காதது போல தன் மனசுக்குள்ள அந்த மாயக்கண்ணனின் பிம்பத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா. பெரியாழ்வார் நடுக்கத்தோட கோதையின் முன்னாடி போய் நிக்கிறாரு. அவரோட குரல் கோபத்தாலும் வேதனையாலும் கரகரக்குது. கோதை, இங்க பாரு என் கண்ண அப்படின்னு கத்துறாரு. கோதை நிமிர்ந்து பார்க்கறா. தந்தையின் முகத்தில் இருக்கிற அந்த கடுமையான வேதனையை பார்த்ததும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? கோவிலுக்கு போனீங்களே, பெருமாளுக்கு மாலை சாத்தியாச்சா அப்படின்னு ரொம்பவே அப்பாவித்தனமா கேட்கிறா. கோதை, உண்மைய சொல்லு. நாம் பெருமாளுக்காக தொடுத்து வச்சிருந்த அந்த மாலைய நீ தொட்டியா? அதை உன் கழுத்துல போட்டு அழகு பாத்தியா அப்படின்னு பெரியாழ்வார் கேட்கிறப்போ அவரோட குரல் நடுங்குது. கோதை ஒரு நிமிஷம் அமைதியானா. அவளோட முகத்துல எந்த பயமும் இல்ல, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. மாறாக ஒரு திவ்யமான புன்னகை அவளோட உதடுகள்ல அரும்புது. ஆமாம்பா, நான் தான் அந்த மாலையை என் கழுத்துல போட்டுக்கிட்டேன். கண்ணாடியில என் பிம்பத்தை பார்த்தேன். ஆனா அப்பா, நான் என் முகத்தை பார்க்கலப்பா. அந்த மாலையை நான் சூடி பார்த்தப்போ எனக்குள்ள என் கண்ணன் தான் தெரிஞ்சான். அவனுக்கு இந்த மாலை அழகா இருக்குமான்னு சரிபார்க்கத்தானே அப்பா நான் அதை சூடினேன் அப்படின்னு ரொம்பவே இயல்பா சொல்றா. இதை கேட்டதும் பெரியாழ்வாருக்கு தலையில இடியே விழுந்தது போல ஆயிடுச்சு. ஐயோ கோதை, என்ன வார்த்தை சொல்ற நீ? சாட்சாத் வைகுண்டவாசனான எம்பெருமானுக்கு சாற்ற வேண்டிய மாலைய ஒரு மானிட பெண்ணான நீ உன்னோட உடம்புல போட்டு எச்சில் படுத்துவதா? இது எப்பேற்பட்ட மகா அபச்சாரம்! சாஸ்திரங்கள் இதை ஏத்துக்குமா? ஆச்சாரம் என்னாவது? தர்மம் என்னாவது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுறாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில அனுபவம் இருக்கா? நாம ரொம்பவே புனிதமாவோ கட்டாயமான விதிமுறைகளோட ஒரு விஷயத்தை பார்த்துப்போம். ஆனா நம்ம குழந்தைங்க இல்ல நமக்கு அன்பானவங்க அதை ரொம்ப லேசாக அன்பின் உரிமையில உடைச்சிடுவாங்க. அப்போ நமக்கு வர்ற அந்த தர்ம சங்கடம் இருக்கே, அதுதான் பெரியாழ்வாருக்கு வந்துச்சு. கோதை, நீ அறியாமல் செஞ்சிட்ட. ஆனா இந்த மகா பாவத்துக்கு நான் தான் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியாழ்வார் உடனே நந்தவனத்துக்கு ஓடுறாரு. அப்போ நேரம் மாலையை கடந்து இருட்டத் தொடங்கிடுச்சு. பூக்கள் எல்லாம் மலர்ந்து குவியும் நேரம். ஆனா பெரியாழ்வார் இருட்டுல தட்டுத்தடு மாறி புதுசா பூக்களை பறிக்கிறாரு. அவரோட கண்கள்ல வழியிற கண்ணீர் அந்த பூக்கள் மேல விழுவது கூட அவருக்கு தெரியல. விரைவாக ஒரு புதிய மாலையை தொடுக்கிறாரு. எம்பெருமானே, என் மகள் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து அருள் புரிவாய். இதோ உனக்காக தூய்மையான புதிய மாலையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டே மறுபடியும் கோவிலுக்கு ஓடுறாரு.
கோவிலுக்கு போய் அர்ச்சகர்கள் கிட்ட அந்த புதிய மாலையை கொடுக்கறாரு. அர்ச்சகர்களும் அதை வாங்கி பெருமாளின் திருவேணியில சாத்துறாங்க. பூஜைகள் முடியுது. பெரியாழ்வார் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட எம்பெருமாளே என்ன மன்னிச்சிடுன்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறாரு. ஆனா அவரால தூங்க முடியல. மனசு முழுக்க வேதனையும் மகளின் செயல் பற்றிய பயமும் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ அந்த நள்ளிரவு வேளையில ஒரு அதிசயம் நடக்குது. பெரியாழ்வாரின் கனவில் சாட்சாத் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி பெருமாள் தோன்றுகிறான். அவனோட திருமேனியிலிருந்து திவ்யமான ஒளிவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. பெரியாழ்வார் கனவிலேயே எம்பெருமானின் பாதங்கள்ல விழுந்து கதறாரு. எம்பெருமாளே, என் மகள் செய்த அபச்சாரத்தை மன்னித்து விடு அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த ஸ்ரீகிருஷ்ணன் புன்னகைக்கிறான். அவனோட குரல் அமுதமாய் ஒலிக்குது. விஷ்ணு சித்தா, எழுந்திரு. நீ ஏன் அழுகிறாய்? நீ கொண்டு வந்த அந்த புதிய மாலையை நான் ஏற்கவில்லை தெரியுமா? எனக்கு அந்த மாலை வேண்டாம். என்ன எம்பெருமானை சொல்கிறாய்? புது மாலையை ஏற்கவில்லையா? ஏன்? பெருமாள் சொல்றான், விஷ்ணு சித்தா, நீ பக்தி செலுத்தினாய், ஆச்சாரத்தை பின்பற்றினாய். ஆனால் உன் மகள் கோதை, அவள் செலுத்தியது அதி தீவிரமான பிரேமை. அவள் சூடிக் கொடுத்த அந்த மாலையில்தான் அவளது தூய்மையான அன்பின் நறுமணம் கலந்துள்ளது. அந்த அன்பின் மனமே எனக்கு வேண்டும். கோதை சூடிக் கொடுத்த மாலையை மட்டுமே நான் உகந்து சூடுவேன். இனி தினமும் அவளது எச்சில் பட்ட மாலையையே எனக்கு சாற்ற வேண்டும். அசரீரியாய் ஒலித்த அந்த ஸ்ரீரங்கநாதனின் திருவாக்கை கேட்டதும் பெரியாழ்வார் திடுக்கிட்டு முழிச்சுக்கிறாரு. அவரோட உடம்பெல்லாம் சிலிர்க்குது. கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடுது. ஆஹா, என் கோதை சாதாரண மானிடப் பெண் இல்லையா? அவளை சாட்சாத் ஸ்ரீரங்கநாதனே ஏற்றுக்கொண்டானா? சூடிக் கொடுத்த சுடற்கொடியா என் மகளை மாற்றிவிட்டானா அப்படின்னு பரவசத்துல உறைஞ்சு போறாரு. ஆனா ஒரு தந்தையா பெரியாழ்வாருக்கு அடுத்ததா வரப்போற பெரிய சோதனை என்ன? கோதை இனி இந்த உலகத்து மனிதர்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? மார்கழி மாதம் வரப்போகுது. கோதை செய்ய போற அந்த விசித்திரமான நோன்பு என்ன? அதை நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எம்பெருமானே நேர்ல வந்து எனக்கு உன் மகள் சூடி கொடுத்த மாலை தான் வேணும்னு சொன்ன அந்த நிமிஷமே பெரியாழ்வாருக்கு தன் மகள் கோதை மேல இருந்த பார்வையே அடியோட மாறிப்போச்சுங்க. அவள் வெறும் ரத்தமும் சதையுமா பிறந்த தன் பொண்ணு மட்டுமில்ல, சாட்சாத் அந்த பூமி தேவியின் அவதாரமே தான் அப்படின்ற உண்மை அவருக்கு தெள்ளத் தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்போ இருந்து கோதைக்கு ஊர் மக்களும் பெரியாழ்வாரும் வைத்த பேரழகு பெயர்தான் சூடிக் கொடுத்த சுடற்குடி, ஆண்டாள். ஆண்டாள்னா என்ன அர்த்தம் தெரியவா? அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனையே தன் அன்பால பக்தியால ஆண்டு கொண்டவள்னு அர்த்தம். நாட்கள் மெதுவா நகருது. மார்கழி மாசம் பிறக்குதுங்க. மார்கழி மாசம்னாலே ஒரு தனி அழகுதானே. அதிகாலை நேரத்துல வீசுற அந்த பனிசீர் காத்து, வாசல்ல தெளிச்ச சாணம், அது மேல போட்ட வெள்ளை கோலம், அதுக்கு நடுவுல வச்ச பரங்கிப்பூ. அடடா, கிராமத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் நெஞ்சுக்குள்ள பொக்கிஷமா இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டாளுக்கு இந்த மார்கழி மாசம் வெறும் பனி மாசம் மட்டும் இல்லைங்க, தன் பிராணநாதனான அந்த ஸ்ரீகிருஷ்ணனை அடையிற தவ காலம். ஆண்டாள் தன் தோழிகள் எல்லாரையும் கூப்பிடுறா. தோழிகளா, இந்த மார்கழி மாசத்துல நாம ஒரு பெரிய நோன்பு நோக்க போறோம். இந்த நோன்போட நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ நல்ல புருஷன் கிடைக்கணும்னோ இல்ல வீடு வாசல் சேரணும்னோ இல்ல, அந்த மாயக்கண்ணனின் திவ்யமான திருவடிகளை அடைஞ்சு அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்யறது தான் நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்றா. ஆனா தோழிகளுக்கு ஒரே ஆச்சரியம். கோதை, நாம இருக்கிறது தென்பாண்டி சீமையில இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, நம்ம கண்ணன் இருக்கிறது எங்கோ வடமதுரையில கோகுலத்துல, நாம எப்படி அவனை அடைய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டாள் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, தோழிகளா, நாம இருக்கிற இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே தான் ஆயர்பாடி. நாம தான் ஆயர்பாடி கோபியர்கள். இங்க இருக்கிற வடபத்ரசாயி கோவில் தான் நந்தகோபுடின் மாளிகை. நாம மனசார நினைச்சா இந்த மண்ணே பிருந்தாவனமா மாறிடும். ஆஹா, எப்பேற்பட்ட பாவனை பாருங்க. இதுதாங்க ஆன்மீகத்தோட உச்சகட்டம். நாம இருக்கிற இடத்த, நாம இருக்கிற சூழ்நிலைய இறைவனின் இருப்பிடமா பாவிப்பதுதான் உண்மையான பக்தி. அதிகாலை 4 மணி. ஊரே நல்ல தூக்கத்துல ஆழ்ந்திருக்கு. மார்கழி பனி உடம்ப ஊசியாய் துளைக்குது. ஆண்டாள் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் போய் தட்டுறா. எலே, இன்னும் தூங்குறியா? எந்திரிடி, வெளியே வந்து பாரு, விடிவெள்ளி முளைச்சிடுச்சு, பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. ஆயர்பாடியில இருக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாம் கண்ணனின் புகழ பாடிக்கிட்டு ஆற்றுக்கு கிளம்பிட்டாங்க. நீ இன்னும் தலைமுடிய விரிச்சு போட்டுட்டு தூங்குறியே, இது நியாயமா? அப்படின்னு ஒவ்வொரு தோழியையும் எழுப்புறா. இப்படி அவ தோழிகளை எழுப்பி கூட்டிக்கிட்டு போய் ஆற்றுல நீராடி எம்பெருமானை பாடி பரவிய அந்த அற்புத பாடல்களின் தொகுப்பு தான் நாம இன்னைக்கு போற்றி பாடுற திருப்பாவை. 30 பாடல்கள், 30 தேனமுதம். முதல் பாட்டிலேயே சொல்றா,
மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். பௌர்ணமி நிலவு பிரகாசிக்கிற இந்த மார்கழி மாசத்துல நாம எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணனின் அருளை பெறப்போறோம்னு தொடங்குறா. அடுத்த பாட்டுல இந்த நோன்பு நோர்க்கிறப்போ நாம எப்படி இருக்கணும்னு சில கண்டிப்பான விதிமுறைகளை சொல்றா. நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நாவுக்காக நெய்யோ பாலோ சாப்பிடக்கூடாது. கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது. தலைக்கு பூசூடக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்பூச்சிகளையும் உடம்பு சுகத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மனசை மட்டும் தூய்மையா வச்சுக்கிறது தான் உண்மையான நோன்புன்னு அந்த சின்ன வயசுலயே ஆண்டாள் உலகுக்கு உணர்த்தியிருக்கா. ஆண்டாள் தன் தோழிகளோட சேர்ந்து ஆற்றுக்கு நடக்கும்போது வழிநெடுகிலும் கண்ணனின் லீலைகளை பாடுறா. அடி தோழி, அந்த கண்ணன் பூதனையோட நஞ்சையெல்லாம் பாலை போல உறிஞ்சி அவளை அழிச்சானே, அந்த கம்சனால் அனுப்பப்பட்ட குதிரை அசுரன் கேசியோட வாயை பிளந்தானே, அந்த மாயக்கண்ணனின் புகழ பாட பாட இந்த மார்கழி பனியோட குளிர்ச்சி கூட நமக்கு சுட சுட இனிக்குதடி அப்படின்னு பரவசப்படுறா. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. ஆண்டாள் பாடிய இந்த திருப்பாவை வெறும் பாட்டு மட்டும்தானா, இல்ல ஜீவாத்மாவாகிய நாம பரமாத்மாவாகிய இறைவனை அடையிறதுக்கான வழிமுறையா? உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா? வாழ்க்கையில நாம எத்தனையோ ஆசைகளை தேடி ஓடுறோம். ஆனா அந்த நிலையான நிம்மதிங்கிற இறைவன் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறானே, ஏன்? ஏன்னா நாம இன்னும் அந்த மாய தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லை. ஆண்டாள் தோழிகளை எழுப்பின போல நம்ம மனசுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பக்தியையும் விழிப்புணர்வையும் நாம எழுப்பணும். ஆண்டாள் தன் தோழிகளோட சென்று நந்தகோபனின் மாளிகை வாசல அடைறா. அங்க காவலாளிகள் கிட்ட அனுமதி கேட்டு யசோதா தாயை எழுப்பி பலராமனை எழுப்பி கடைசியில அந்த மாய கண்ணனையும் அவனோட பிராணநாயகியான நப்பின்ன பிராட்டியையும் எழுப்புறா. கண்ணா, நாம ஏதோ பெரிய உலகியல் நன்மைகளை தேடி உன்கிட்ட வரல. வழி வழியா உனக்கே ஆட்பட்டு உனக்கே கைங்கரியம் செய்யற அந்த பாக்கியத்தை தவிர வேற எதையும் நாங்க கேட்கல அப்படின்னு சரணடைறா. ஆனா திருப்பாவை நோன்பு முடிஞ்ச பிறகும் ஆண்டாளோட மனசு அடங்கலங்க. மார்கழி மாசம் முடிஞ்சு தையல் மாசம் பிறக்குது. கண்ணன் இன்னும் தன் கண்ணெதிரே நேர்ல வரலையேங்கிற அந்த பிரிவு துயரம் ஆண்டாள வாட்டி வதைக்க தொடங்குது. அந்த பிரிவு துயரத்துல ஆண்டாள் பாடிய அந்த அதி தீவிரமான காதலின் உச்சகட்ட பாடல்கள் என்ன? அதை நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. நீங்க கொஞ்சம் மனசார உணர்ந்து பாருங்க. வாழ்க்கையில பிரிவை விட கொடூரமான வலி வேற எதுவுமே இல்லைங்க. அதுவும் நாம உயிருக்குயிரா காதலிக்கிற ஒருத்தர் நம்ம கண்ணெதிரே இல்லாம அவங்களோட நினைவுகள் மட்டுமே நம்மை சுட்டி ஆக்கிரமிச்சிருந்தா அந்த ஒவ்வொரு நொடியும் நரக வேதனையாயிருக்கும் இல்லையா? நம்ம ஆண்டாளுக்கும் அதே நிலைமைதான் வந்துச்சு. மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சு. பாவை நோன்பு நோற்று தோழிகளோட சேர்ந்து கண்ணனை பாடி பரவியாச்சு. ஆனா அந்த மாயக்கண்ணன் இன்னும் அவளுக்கு நேர்ல காட்சி கொடுக்கவே இல்லை. அவளை தன் கரங்களால் தழுவி ஆட்கொள்ளவே இல்லை. தையல் மாசம் பிறக்குது. தென்றல் காத்து மெதுவா வீசத் தொடங்குது. ஆனா ஆண்டாளுக்கு அந்த தென்றல் காத்து மெல்லிய மலரா தெரியல, உடம்பை எரிக்கிற நெருப்பா தெரியுது. கண்ணா, நீ எங்கே இருக்க? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? உன்னை பார்க்காம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாதே அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவளோட மனசிலிருந்து வெள்ளம் போல பெருகி வந்த அந்த அதி தீவிரமான காதல் வரிகள்தான் நாச்சியார் திருமொழி. 143 பாடல்கள் கொண்ட ஒரு மகா அற்புத காவியம். ஆண்டாள் காமதேவனை பார்த்து வேண்டி பாடுறா. மன்மதனே, என் உடம்ப என் மனச அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு மட்டுமே அர்ப்பணிச்சிட்டேன். இந்த மானிடப் பிறவியில ஒரு சாதாரண மனிதனை பார்த்து என் கணவன்னு பேச்சு எழுந்தா கூட என்னால வாழ முடியாது. மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழ்க நில்லேன். ஆஹா, எப்பேற்பட்ட கற்பு, எப்பேற்பட்ட வீரம் பாருங்க. நான் வாழ்கிறேனோ இல்லையோ என் கண்ணனுக்குத்தான் சொந்தமாவேனே தவிர வேற எந்த ஒரு மனிதனுக்கும் என் உடம்பையோ மனசையோ தரமாட்டேன் அப்படின்னு வீர முழக்கமிடுறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த நவீன காலத்துல நாம காதலிக்கிறோன்னு சொல்றோம். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டாளின் காதல் எப்பேற்பட்டது! பார்க்காத ஒருத்தன் மேல, நேர்ல வராத ஒரு எம்பெருமான் மேல தான் உயிரையே பணயம் வச்சு காதலிச்சிருக்கா. ஆண்டாளால் பிரிவு துயரத்தை தாங்க முடியல. வாசல்ல உட்கார்ந்து வானத்தை பாக்குறா. அங்க கரிய மேகங்கள் கூட்டம் கூட்டமா மிதந்து போகுது. ஆண்டாள் அந்த மேகங்களை பார்த்து பேசத் தொடங்குறா. மேகங்களே, நீங்க ஸ்ரீரங்கத்தை கடந்துதானே போறீங்க. என் அரங்கனை பார்த்தீங்களா? அவன்கிட்ட போய் என் நிலைமைய சொல்லுங்களே. கோதை உன்னை பிரிய முடியாம மெலிஞ்சு போயிட்டா. அவளோட வளையல்களெல்லாம் கலண்டு விழுகுதுன்னு சொல்லுங்களே அப்படின்னு மேகங்களை தூது விடுறா. அடுத்து தென்றல் காத்து வீசுது.
தென்றலே, நீ அவனோட திருமேனியை தொட்டுட்டு தானே வர்ற. என் மேல பட்டு என்னை ஏன் இப்படி எரிக்கிற? என்னை அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்னு கதறா. அவளோட தூக்கமெல்லாம் போச்சு, சாப்பாடு பிடிக்கல, எப்பவும் கண்ணனின் நினைப்பிலேயே கிறங்கி போய் கிடக்கிறா. அப்போ அந்த பிரிவு துயரத்தின் உச்சக்கட்டத்துல ஆண்டாளுக்கு ஒரு திவ்யமான கனவு வருதுங்க. அடடா, அந்த கனவை ஆண்டாள் விவரிச்ச விதம் இருக்கே, தமிழ் மொழியிலேயே அதைவிட ஒரு அழகான திருமண வருணனையே நாம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் வாரணம் 1000 அப்படின்ற பாடல் தொகுப்பு. தன் தோழியை பார்த்து ஆண்டாள் சொல்றா, அடி தோழி, எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடுச்சுடி. நேத்து ராத்திரி என் கனவுல 1000 யானைகள் அணிவகுத்து வர ஸ்ரீரங்கநாதன் மங்கள வாத்தியங்கள் முழங்க என் ஊருக்குள்ள நுழைஞ்சாண்டி. ஊரெல்லாம் தோரணம் கட்டி வச்சிருக்காங்க, முத்துக்களாலான பந்தல் போட்டிருக்காங்க. மைத்துனன் நம்பி மதுசூதனன் என் கைய பிடிச்சு அக்னிவலம் வந்தாண்டி. தேவர்களெல்லாம் வந்து பூமலை பொழிஞ்சாங்க. இந்த அழகான திருமண கனவை நான் கண்டேண்டி தோழி அப்படின்னு பூரி போட விவரிக்கிறா. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? நாம ஆசையா ஏங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதப்போ அது கனவுல வந்து நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும் இல்லையா? ஆண்டாளுக்கும் அதேதான் நடந்துச்சு. ஆனா கனவு கலைஞ்சதும் நிஜம் வந்து சுடத் தொடங்குது. கனவுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? நிஜத்துல அந்த அரங்கன் எப்போது வருவான்? நாட்கள் ஆக ஆக ஆண்டாளின் உடம்பு மெலிய தொடங்குது. அவளோட நிலையை பார்த்து பெரியாழ்வாருக்கு நெஞ்சம் வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. தன் கண் முன்னாடி தன் ஒரே மகள் சாப்பாடை துறந்து தூக்கத்தை துறந்து அரங்கா அரங்கான்னு சொல்லி உருகிறத பார்த்து ஒரு தந்தையா அவர் என்ன பண்ணுவாரு? ஊர் மக்கள் எல்லாம் பொண்ணுக்கு வயசாச்சு, கல்யாணம் பண்ணி வையுங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாழ்வாருக்கு பெரிய மனப்போராட்டம். தன் மகளை ஒரு சாதாரண மனிதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, இல்லை எம்பெருமானையே அடைக்கலமாக்க முடியுமா? அந்த தந்தையின் தவிப்பும் அடுத்து நடக்கப் போற அந்த பேரதிர்ச்சியான நிகழ்வும் என்ன? அதை நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பையோ இல்ல தவறான வழியையோ தன் குழந்தை தேர்ந்தெடுத்தா எந்த ஒரு பெத்த மனசும் கண்டிச்சு நல்வழிப்படுத்த பார்க்கும். ஆனா தன் கண்ணெதிரே வளர்ந்த பொண்ணு சாக்ஷாத் அந்த வைகுண்ட வாசனையே முழுசா காதலிச்சு அவனுக்காகவே தன் உயிரையும் உடம்பையும் அர்ப்பணிச்சுட்டு உருகிறத பார்த்தா அந்த தந்தை என்ன பண்ணுவாரு? ஒரு பக்கம் பெற்ற வயிறோட பாசம், இன்னொரு பக்கம் எம்பெருமானின் தெய்வீக திருவுள்ளம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிச்ச அந்த பெரியாழ்வாரின் மனப்போராட்டம் இருக்கே, அடடா, அத வார்த்தைகளால சொல்லி முடியாதுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் தெருக்கள்ல மக்கள் எல்லாம் மெதுவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது, விஷ்ணு சித்தரோட பொண்ணு கோதைக்கு வயசு வந்துருச்சு, இன்னும் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யாம வச்சிருக்காரே. பொண்ணு என்னடான்னா எந்நேரமும் கண்ணாடிய பார்த்தோம், துளசி செடியை பார்த்தோம், அரங்கா அரங்கான்னு பிதற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஊர் மக்கள் கிசுகிசுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்செல்லாம் பெரியாழ்வாரின் காதுகளுக்கு வருது. ஒரு சாதாரண தந்தையா அவருக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. ஆரம்பத்துல எம்பெருமான் கனவுல வந்து கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு வேண்டும்னு சொன்னப்போ பெருமைப்பட்டார்தான். ஆனா நாட்கள் நகர நகர கோதை லௌகீகமான இந்த உலக வாழ்க்கைக்குள்ள வர மறுக்கிறாளே. சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, எந்நேரமும் அந்த ஸ்ரீரங்கநாதனின் நினைவிலேயே உருகி மெலிஞ்சு போகிட்டே இருக்காளே. பெரியாழ்வார் ஒரு நாள் மெதுவா கோதையோட அறைக்குள்ள போறாரு. அங்க கோதை சுவத்துல இருக்கிற கண்ணனின் ஓவியத்தை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. பெரியாழ்வார் அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து ரொம்பவே வாஞ்சையா அவ தலைய கோதி விடுறாரு. கோதையம்மா, என் செல்ல குழந்தையே. அவரோட குரல் லேசா நடுங்குது. கோதை நிமிர்ந்து தந்தைய பார்க்கறா. என்னப்பா, ஏன் உங்களோட முகம் இவ்வளவு வாடி போயிருக்கு அப்படின்னு பரிவா கேட்குறா. கோதை, நீ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டடா. இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல வாழ்றதுக்குன்னு சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா? உனக்கு ஏற்ற ஒரு நல்ல மணமகனை பார்த்து உன்னை ஒரு குடும்பஸ்தியா பார்க்கணும்னு என் மனசு ஆசைப்படுதுடா அப்படின்னு பெரியாழ்வார் ரொம்பவே தயங்கி தயங்கி சொல்றாரு. இதை கேட்டதும் ஆண்டாளின் முகத்துல இருந்த அந்த மென்மை அடியோட மாறி போச்சுங்க. அவளோட கண்கள்ல ஒரு விசித்திரமான பிரகாசமும் வீரியமும் வந்துருச்சு. அப்பா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு நிமிர்ந்து நிக்கிறா. நான் யாருப்பா? நான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு சொந்தமாக பிறந்தவடா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அப்பா. இந்த உடம்பும் இந்த உயிரும் அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு மட்டுமே உரியது. ஒரு சாதாரண மனிதனை பார்த்து என் கணவன்னு ஒருத்தன் பேசுனா கூட அந்த கணமே என் உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடும் அப்பா அப்படின்னு ஆவேசமா சொல்றா. பெரியாழ்வாருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கா? நாம நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல நமக்கு அன்பானவர்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை செய்வோம். ஆனா அவங்களோட லட்சியமும் அவங்களோட ஆசையும் வேறொரு தளத்துல இருக்கும்போது நாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நிப்போம் இல்லையா?
அதே திகைப்பு தான் பெரியாழ்வாருக்கும் வந்துச்சு. கோதை, நீ சொல்றது புரியுதுடா, ஆனா அந்த எம்பெருமான் எங்கே இருக்கிறான்? நீ எங்கே இருக்கிறாய்? பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்கிற இடைவெளி மாதிரி இல்லையா அது? நீ எப்படி அவனை அடைய முடியும் அப்படின்னு கண்ணீரோட கேட்கிறாரு. ஆண்டாள் லேசா புன்னகைக்கிறா. அப்பா, 108 திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் கோவில் கொண்டு எழுந்துருளி இருக்கானே, அந்த பெருமாள்களின் பெருமைகள் எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்பா. என் மனசுக்கு எந்த பெருமாள் பிடிக்குதோ அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வழியை காட்டுறா. பெரியாழ்வாருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை. சரி, 108 பெருமாள்களை பத்தி சொன்னா ஏதோ ஒரு பெருமாள் மேல மனசு போய் இவளோட இந்த தீவிரமான பிடிவாதம் கொஞ்சம் தளருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே வடநாட்டு திருப்பதிகளான வடமதுரை, பிருந்தாவனம், துவாரகா, பத்ரிநாத் அப்படின்னு ஒவ்வொரு கோவிலா விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற எம்பெருமானின் அழறையும் லீலைகளையும் சொல்றாரு. ஆண்டாள் அமைதியா கேட்டுக்கிட்டே வர்றா. அடுத்து சோழ நாட்டு திருப்பதிகளை பத்தி பேச தொடங்குறாரு. தஞ்சாவூர், கும்பகோணம்னு ஒவ்வொரு ஊரா சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில ஸ்ரீரங்கம் அப்படின்ற பேரை சொல்றாரு. கோதை, காவேரி நதி 2 கைகளா அணைச்சு பாயிற அந்த ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாதன் இருக்கானே, பெரியாழ்வார் ஸ்ரீரங்கம்னு சொன்ன அந்த நொடியிலேயே ஆண்டாளின் உடம்புல ஒரு பெரிய மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அவளோட கண்கள் அகலமா விரியுது, நெஞ்சுக்குள்ள பரவசம் பொங்குது. அப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு கத்துறா. அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் அப்பா என் கணவன். அந்த நீலமேகவண்ணனை தவிர, அந்த ரங்கநாதனை தவிர வேற யாரையும் என் மனசு தீண்டாது. என்னை உடனே ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறா. பெரியாழ்வாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய பெருமாளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அசரீரியா அசைகிற தெய்வத்துக்கு ஒரு மனித பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? உலகம் இதை ஏத்துக்குமா? பெரியாழ்வார் இரவெல்லாம் தூங்காம வடபத்ரசாயி பெருமாளின் சன்னதி முன்னாடி போய் விழுந்து கதறாரு. எம்பெருமானே, என் மகளின் இந்த நிலையை கண்டு என் நெஞ்சம் வெடிக்குதே, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வழியை காட்டி எம்பெருமானே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவுறாரு. அப்போ அந்த நடுநிலவு நேரத்துல ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் ஸ்ரீரங்கநாதனே ஒரு பெரிய திருவிளையாடலை தொடங்குறான். பெரியாழ்வாரின் கனவிலும் அங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற கோயில் அர்ச்சகர்களின் கனவிலும் ஒரே நேரத்துல இறைவன் என்ன கட்டளையிட்டான், அதை நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுல ஒரு தீவிரமான லட்சியம் இருக்கு, இல்ல ஒரு ஆழமான பக்தி இருக்குன்னா அதை இந்த உலகம் ஆரம்பத்துல நிச்சயம் ஏத்துக்காதுங்க. விசித்திரமா பார்க்கும், கேள்விகள் கேட்கும், ஏளனம் கூட பண்ணும். ஆனா அந்த பக்தியில உண்மையும் தூய்மையும் மட்டும் இருந்தா சாக்ஷாத் அந்த இறைவனே இறங்கி வந்து நமக்காக வழி உண்டாக்கி தருவான் இல்லையா? நம்ம ஆண்டாளின் விஷயத்திலையும் அதே அற்புதம் தான் இப்போ நடக்க போகுது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் வடபத்ரசாயி பெருமாள் சன்னதியில விழுந்து கதறிக்கிட்டு இருக்காரு. எம்பெருமானே, என் பொண்ணு கோதை ஸ்ரீரங்கநாதனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காளே, நான் ஒரு தந்தையா என்ன செய்வேன்? என்னை இந்த தர்ம சங்கடத்திலிருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு கண்ணீரோட வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து துக்கத்துல கண்ணாயிடுறாரு. அப்போ அந்த நள்ளிரவு வேளையில அங்கே ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. காவேரி நதி அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலோட கர்ப்பகிருகத்துல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் ஸ்ரீரங்கநாதன் கோவில் தலைமை அர்ச்சகரின் கனவுல தோன்றான். அடடா, அவனோட திருமேனியிலிருந்து சூரிய கோடி பிரகாசமா ஒளி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. ரங்கநாதன் புன்னகைச்ச முகத்தோட அந்த அர்ச்சகர்கிட்ட பேசுறான். பக்தனே, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என் பிராணநாயகியான கோதை என்னை நினைத்து உருகிக்கிட்டு இருக்கா. அவளது சூடி கொடுத்த மாலையை ஏந்திய எனக்கு அவளது தூய்மையான அன்பை ஏந்தும் நேரமும் வந்துவிட்டது. உடனே நீங்களும் கோவில் பரிவாரங்களும் சோழ நாட்டின் பாண்டிய மன்னன் வல்லபதேவனும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லுங்கள். என் கோதையை முழு அரச மரியாதையோட மணப்பெண் அலங்காரத்துல பல்லக்கிலேற்றி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வாருங்கள். நான் அவளை இந்த ஸ்ரீரங்கத்துல வைத்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு திவ்யமான திருவாக்கை அருள்றான். அதே நள்ளிரவு வேளையில இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தூங்கிக்கிட்டு இருந்த பெரியாழ்வாரின் கனவிலும் அந்த ஸ்ரீரங்கநாதன் தோன்றான். விஷ்ணு சித்தா, கலங்காதே, உன் மகள் கோதை சாதாரண மானிட பெண் அல்ல. அவள் என் தர்ம பத்தினி, சாக்ஷாத் பூமி தேவியின் அவதாரம். இனி அவள் உனக்கு மட்டும் மகள் அல்ல, அகில உலகத்துக்குமே தாயான ஆண்டாள். அவளை சீரோடும் சிறப்போடும் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வா. நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு அஷரீரியாய் அசையிற குரல்ல சொல்றான்.
பெரியாழ்வார் அதிர்ச்சியிலையும் பரவசத்திலையும் முழிச்சுக்கிறாரு. ஆஹா, எம்பெருமானே, என் மகளின் காதலை நீ ஏத்துக்கிட்டாயா? அவளை உன் தர்மபத்தினியா ஏத்துக்க போறியா அப்படின்னு நினைச்சு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது பூமி மேல விழுந்து வணங்குறாரு. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி ஒரு தருணம் வந்திருக்கா? நாம ரொம்ப நாளா தேடி அலைஞ்ச ஒரு பெரிய கேள்விக்கு எதிர்பாராத விதமா ஒரு திவ்யமான பதில் கிடைக்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் நிப்போமே, அதே பரவசம்தான் பெரியாழ்வாருக்கும் வந்துச்சு. மறுநாள் காலையில சூரியன் உதிக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரே பரபரப்பா மாறுதுங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து பெரிய பெரிய அர்ச்சகர்கள், கோவில் கைங்கரியபரர்கள், அப்புறம் மதுரையை ஆள்ற பாண்டிய மன்னன் வல்லபதேவன் அனுப்பிய பெரிய ராஜமரியாதை பரிவாரங்கள் எல்லாரும் மங்களவாத்தியங்கள் முழங்க ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி வர்றாங்க. யானைகள், குதிரைகள், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு, தங்க நகைகள், பட்டுப் புடவைகள்னு எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனே தன் மணப்பெண்ணுக்காக அனுப்பி வைத்த திருமண சீர்வரிசைகளோட வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. அடடா, நாம சாதாரண பொண்ணுன்னு நினைச்ச கோதைய சாக்ஷாத் அந்த ஸ்ரீரங்கநாதனே தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு ஆச்சரியத்துல உறைஞ்சு போறாங்க. அர்ச்சகர்கள் பெரியாழ்வாரின் வீட்டுக்கு வந்து இறைவனின் திருவாக்கை சொல்லி அந்த சீர்வரிசைகளை எல்லாம் அவரோட பாதத்துல வைத்து வணங்குறாங்க. ஆழ்வாரே, எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் கோதையை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வர கட்டளையிட்டிருக்கிறார். நாங்களும் மன்னர் வல்லபதேவனும் மணப்பெண்ணை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆண்டாளின் முகத்தை பார்க்கணுமே. ஆடடா, இத்தனை நாளா பிரிவு துயரத்துல மெலிஞ்சு போயிருந்த ஆண்டாளின் முகத்துல ஒரே நொடியில 1000 சூரியனின் பிரகாசம் வந்துருச்சு. அவளோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழியுது. அரங்கா, என் தவிப்பு உனக்கு புரிஞ்சிடுச்சா? என்னை உன் வசப்படுத்த முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அந்த மாயக்கண்ணனின் பாதங்களை கெட்டியா பிடிச்சிக்கிறா. ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனத்து பூக்கள் எல்லாம் இன்னைக்கு புதுசா நறுமணம் வீசுது. ஆண்டாளுக்கு மணப்பெண் அலங்காரம் பண்ண தொடங்குறாங்க. கரிய கூந்தலை அழகா பின்னி அதுல நந்தவனத்து பூக்களை சூட்டி பட்டுப்புடவை உடுத்தி தங்க நகைகளை அணிவித்து அவளை ஒரு பேரழகியாய் ஸ்ரீரங்கநாதனின் திவ்ய நாயகியாய் அலங்கரிக்கிறாங்க. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் போக போற அந்த பயணம் எப்படி இருக்க போகுது? வழியெங்கும் கூடும் மக்கள் ஆண்டாளின் இந்த திவ்ய காதலை பார்த்து எப்படி பரவசப்பட போறாங்க? அந்த பிரம்மாண்டமான திவ்ய பயணத்தை நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சாதாரண ஊர்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு, ஆனா அவளோட பக்திக்கும் அசைக்க முடியாத காதலுக்கும் கட்டுப்பட்டு இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே அவளை தன் மனைவியா ஏத்துக்க சம்மதிச்சு பெரிய ஊர்வலமா கூட்டிக்கிட்டு வர சொன்னா அந்த ஊர்வலம் எப்பேற்பட்ட அற்புதமா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தெருக்கள் எல்லாம் விழா கோலம் பூண்டிருக்குங்க. தெருவெங்கும் வீடுகளுக்கு முன்னாடி அழகான பசுமாட்டு சாணம் தெளிச்சு பெரிய பெரிய அரிசி மாவு கோலங்கள் போட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி வச்சிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. இத்தனை நாளா இந்த பொண்ணு என்ன இப்படி பிடிவாதமா இருக்காளேன்னு பேசின அதே ஊர் மக்கள் இன்னைக்கு ஆண்டாளை பார்த்து, அடடா, நம்ம ஊர்ல பிறந்து அந்த ஸ்ரீரங்கநாதனையே தன் வசப்படுத்திய மகா தேவதை அல்லவா இவள் அப்படின்னு கண்ணீர் மல்க கைகூப்பி வணங்குறாங்க. ஆண்டாளுக்கு மணப்பெண் அலங்காரம் முடிஞ்சாச்சு. அவளோட நெற்றியில பளபளக்கிற திலகம், கரிய கூந்தல்ல சூடப்பட்ட புது பூக்களின் நறுமணம், உடம்பெல்லாம் மின்னும் தங்க ஆபரணங்கள். ஆனா இதையெல்லாம் விட அவளோட முகத்துல பிரகாசிச்சது அந்த கிருஷ்ண காதலின் திவ்யமான ஒளிதான். பெரியாழ்வார் தன் மகளை பார்க்கறாரு. அவரோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையா வழியுது. கோதை, என் செல்ல குழந்தையே, நீ பிறந்த அன்னைக்கே எனக்கு தெரியுண்டி நீ சாதாரண மனுஷி இல்லைன்னு. இன்னைக்கு உலகமே உன்னை அண்ணாந்து பாக்குதுடி அப்படின்னு சொல்லி அவளோட தலையை தொட்டு ஆசீர்வதிக்கிறாரு. மன்னன் வல்லபதேவன் அனுப்பி வச்ச ரத்தினங்கள் பதித்த அந்த பிரம்மாண்டமான பல்லக்கு வீட்டின் வாசல்ல வந்து நிக்குது. ஆண்டாள் மெதுவா அடி எடுத்து வச்சு வந்து அந்த பல்லக்குல ஏறி உட்கார்றா. பல்லக்கின் திரைகள் லேசா விலகி இருக்கு. ஆண்டாள் பல்லக்குக்குள்ள இருந்தபடியே தன் பிராணநாதனான அந்த ஸ்ரீரங்கநாதனின் நினைப்பிலேயே மூழ்கி போய் வர்றா. பல்லக்கு மெதுவா நகரத் தொடங்குது. முன்னாடியும் பின்னாடியும் பாண்டிய மன்னனின் ராஜ பரிவாரங்கள், குதிரைப்படைகள், யானைப்படைகள் அணிவகுத்து வர கோதை நாச்சியார் வாழ்க,
ஆண்டாள் நாச்சியார் வாழ்க, ஸ்ரீரங்கநாதன் மணவாளி வாழ்க அப்படின்னு அர்ச்சகர்களும் பக்தர்களும் எழுப்பிய கோஷம் அந்த ஆகாயத்தையே பிளக்குது. மங்கள வாத்தியங்கள் முழங்குது. நாதஸ்வரத்தின் இனிய ஓசையும் தவில் சத்தமும் அந்த வழியெங்கும் ஆன்மீக பரவசத்தை பரப்புது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லிருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி அந்த திவ்ய பயணம் தொடங்குதுங்க. வழியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் திரண்டு வந்து நிக்கிறாங்க. பல்லக்குல வர்ற மணப்பெண் ஆண்டாளை பார்த்து பூக்களை தூவுறாங்க. அம்மா, எங்களையும் கொஞ்சம் பாருமம்மா, உன் பக்தியில 1000ல் 1 பங்காவது எங்களுக்கு கிடைக்க அருள் செய்யுமம்மா அப்படின்னு விழுந்து வணங்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில நாம எத்தனையோ அரசர்களையும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களையும் பார்த்திருப்போம். ஆனா ஒரு மனிதனுக்கு கிடைக்காத மரியாதையும் அன்பும் வழிபாடும் தன் தூய்மையான பக்தியால எதையும் எதிர்பாராத ஒரு பெண் குழந்தைக்கு கிடைக்குதுன்னா அதுதானே ஆன்மீகத்தின் மகா சக்தி. நாட்கள் நகருது. பல்லக்கு பாண்டிய நாட்டை கடந்து சோழ நாட்டு எல்லைக்குள்ள நுழையுது. தூரத்துல காவேரி நதியின் மெல்லிய அலைகள் பாயும் சத்தம் கேட்க தொடங்குது. தென்னந்தோப்புகளும் பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகளும் நிறைந்த அந்த புனிதமான ஸ்ரீரங்க மண்ணின் வாசனை வீசத் தொடங்குது. ஆண்டாளுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அரங்கா, இதோ நான் வந்துட்டேன். உன்னை பார்க்காம உன்னை தொடாம இத்தனை வருஷமா நான் பட்ட வேதனையெல்லாம் தீரப்போற தருணம் வந்துருச்சு அப்படின்னு பல்லக்குக்குள்ள இருந்தபடியே நெஞ்ச நெகிழ பாடுறா. காவேரி நதிக்கரை வந்து சேருது. ஆண்டாள் பல்லக்கிலிருந்து இறங்கி காவேரியின் புனித நீரை தன் தலையில தெளிச்சிக்கிறா. அந்த நதி நீர் அவளுக்கு ஸ்ரீரங்கநாதனின் ஸ்பரிசம் போல இனிக்குது. அங்கிருந்து ஸ்ரீரங்கத்தின் 7 மதில்களை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கண்ணுக்கு தெரியுது. கோபுரத்தின் உச்சியில இருக்கிற தங்க கலசங்கள் சூரிய வெளிச்சத்துல மின்னுது. கோவிலை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. சோழ நாட்டு மக்களும் பாண்டிய நாட்டு மக்களும் சேர்ந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக திருமணத்தை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கோவில் அர்ச்சகர்கள் ஆண்டாளுக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பளிக்கிறாங்க. மங்கள வாத்தியங்கள் உச்சக்கட்டத்துல முழங்குது. ஆண்டாள் கோவில் வாசல்ல அடியெடுத்து வைக்கிறா. அவளோட கால்கள் மெதுவா ஆனா உறுதியா அந்த தங்க கொடிமரத்தை கடந்து கர்ப்பகிருகத்தை நோக்கி நகருது. அவளோட மனசுக்குள்ள இப்போ எந்த யோசனையும் இல்லை. இந்த உலகம் இல்லை, இந்த மக்கள் இல்லை, தன் தந்தை பெரியாழ்வார் கூட இல்லை. அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பிம்பம்தான். ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த நீல மேகவண்ணன் சாக்ஷாத் ஸ்ரீரங்கநாதன் மட்டுமே. அடுத்து அந்த கர்ப்பகிருகத்துக்குள்ள என்ன நடக்கப் போகுது? ஆண்டாள் அந்த அரங்கனை எப்படி அடைய போறா? அகில உலகமே வியந்து பார்த்த அந்த திவ்ய மகா கிளைமேக்ஸ் சம்பவம் என்ன? அதை நாம 10வது பாகத்துல கிளைமேக்ஸ்ல மிக உணர்ச்சி பூர்வமா பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. வாழ்க்கையில நாம எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம். ஆனா ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை தேடி அலைஞ்சு துடிச்சு கடைசியில அந்த இறைவனோடவே ஒன்று கலந்து ஜோதியான கதைய நாம எங்கே பார்த்திருப்போம்? இதோ உலகமே வியந்து பார்த்த அந்த மகா திவ்யமான கிளைமேக்ஸ் தருணம் வந்துடுச்சு. ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலோட பிரம்மாண்டமான கர்ப்பகிருகம். சுற்றிலும் 1000 அகல் விளக்குகள் பிரகாசமா எரிஞ்சுகிட்டு இருக்கு. சாம்பிராணி புகையும் மல்லிகை பூக்களின் நறுமணமும் சேர்ந்து அந்த இடத்தையே வைகுண்டமா மாத்தியிருக்கு. கோவிலுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிக்கிறாங்க. பாண்டிய மன்னன் வல்லபதேவன், சோழ நாட்டு தலைவர்கள், பெரிய பெரிய வேத விற்பன்னர்கள், அர்ச்சகர்கள் எல்லாரும் கைகூப்பி ரங்கநாதா அரங்கான்னு கண்ணீர் மல்க முழங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பெரியாழ்வார் நிக்கிறாரு. அவரோட கண்கள்ல இருந்து ஆனந்தமும் வேதனையும் கலந்த கண்ணீர் பெருகி வழியுது. தன் கையால வளர்த்த குட்டி பொண்ணு இன்னைக்கு எம்பெருமானை அடையப் போற அந்த மகா அற்புதத்தை பார்க்கப் போற பரவசம். ஆண்டாள் மெதுவா கர்ப்பகிரகத்தின் அடியெடுத்து வைக்கிறா. அவளோட கால்கள்ல இருக்கிற சிலம்புகள் ஜல் ஜல்னு மெல்லிய ஓசை எழுப்புது. அவ அணிந்திருந்த பட்டுப்புடவையின் முந்தானை தரையுரசி வருது. ஆனா ஆண்டாளோட கண்கள் எங்கே இருக்கு தெரியுமா? அங்க பாம்பனை மேல ஒரு கையை தலைக்கு வைத்து மழுக்கையை தன் பாதங்களை நோக்கி நீட்டி நீலமேக வண்ணனாய் பேரழகனாய் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் ஸ்ரீரங்கநாதனின் திவ்ய திருமேனி மேல மட்டுமே இருக்கு. ஆண்டாள் தன் பிராணநாதனை பார்த்துட்டா.
இத்தனை வருஷமா மனசுக்குள்ள சுமந்த பிரிவு துயரம், மார்கழி பனியில பட்ட வேதனை, கண்ணா என்னை ஏத்துக்கோன்னு கதறின அந்த ஒவ்வொரு நொடியும் அவளோட கண்ணெதிரே வந்து போகுது. அவளோட உதடுகள் மெதுவா புன்னகைக்குது. அவளோட கண்கள்ல இருந்து அமுதமாய் கண்ணீர் வழியுது. அரங்கா, இதோ உன் கோதை வந்துட்டேண்டா, என்னை இனி இந்த உலக மனிதர்கள் யாரும் பிரிக்க முடியாதடா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் மெதுவா அந்த கர்ப்பகிருஹத்துக்குள்ள இருக்கிற ஆதிசேஷன் அணைக்கு முன்னாடி போறா. அங்கே அந்த நள்ளிரவு வேளையில ஒரு பேரதிசயம் நடக்குதுங்க. திடீர்னு அந்த கர்ப்பகிருஹத்துல இருந்து 1000 சூரியன்கள் ஒரே நேரத்துல உதிச்சது போல ஒரு திவ்யமான ஜோதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஊடுது. அந்த ஒளியின் பிரகாசத்தை தாங்க முடியாம அங்கிருந்த அர்ச்சகர்களும் பெரியாழ்வாரும் தங்களோட கண்களை மூடிக்கிறாங்க. அந்த பேரொளிக்கு நடுவுல ஆண்டாள் மெதுவா தன் கரங்களை உயர்த்தி ஸ்ரீரங்கநாதனின் திவ்ய பாதங்களை தொடுறா. அடுத்த கணமே அந்த இரத்தின ஆபரணங்கள் மின்னுது. ஆண்டாளின் திருமேனி மெதுவா அந்த ஜோதியோட ஜோதியா கரையத் தொடங்குது. ஆமாங்க, ஒரு மெழுகுவர்த்தியின் சுடர் சூரிய ஒளியில கலக்கிறது போல, ஒரு நடி ஊடிப்போய் பெருங்கடல்ல கலக்கிறது போல, நம்ம சூடி கொடுத்த சுடர்கொடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சாக்ஷாத் ஸ்ரீரங்கநாதனின் திருமேனிக்குள்ளேயே நுழைந்து அவனோடு முழுசா ஒன்று கலந்து ஜோதியானா. ஒளி மெதுவா தணியுது. மக்கள் மெதுவா தங்களோட கண்களை திறந்து பார்க்கறாங்க. அங்கே கர்ப்பகிருஹத்துல ஆண்டாள் இல்ல. ஆனா அந்த ஸ்ரீரங்கநாதனின் மார்புல ஆண்டாள் சூடி கொடுத்த அதே மல்லிகையும் துளசியும் கலந்த மாலை திவ்யமா அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. எம்பெருமானின் உதடுகள்ல அந்த ஆண்டாளை ஏற்றுக்கொண்ட பேரானந்த புன்னகை தெரியுது. பெரியாழ்வார் கோதை கோதை அப்படின்னு கதறிக்கொண்டு பாதங்கள்ல விழுறாரு. அப்போ எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் அசரீரியாய் பேசுகிறான். விஷ்ணு சித்தா, கலங்காதே, உன் மகள் இனி என்றும் என்னை விட்டு பிரிய மாட்டாள். அவள் என் மார்பில் உறைந்து விட்டாள். இனி இந்த உலகம் முழுவதும் அவளது திருப்பாவையை பாடி அவளது காதலை போற்றும். நீ இனி எனக்கு மாமனார், உன்னை பெரியாழ்வார் என்று இந்த அகிலமே போற்றும் அப்படின்னு அருள் புரிகிறான். அடடா, எப்பேற்பட்ட மகா அற்புதம் பாருங்க. நாம வாழ்ற இந்த வாழ்க்கை வெறும் சாப்பிட்டு தூங்கி பணம் சம்பாதிச்சு சாகரத்துக்காக மட்டும் இல்லைங்க. நாம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஜீவாத்மா இறைவனை அடைய துடிக்கிற ஒரு தேடல்தான் வாழ்க்கை. ஆண்டாள் அதை தன் தூய்மையான அன்பாலும் பக்தியாலும் சாதிச்சு காட்டினா. இன்னைக்கும் நாம மார்கழி மாசம் வந்தா அதிகாலையில எந்திரிச்சு ஆண்டாளின் திருப்பாவையை பாடுறோம்னா அது வெறும் பாட்டில்லைங்க, அது நமக்கான ஆன்மீக விழிப்புணர்வு. நாமளும் நம்ம மனசுல இருக்கிற பொறாமை, பேராசை, கோபம் அப்படின்ற அசுரர்களை அழிச்சு தூய்மையான அன்பையும் பக்தியையும் வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா அந்த எம்பெருமானின் அருளை நாம பெற முடியும். ஆண்டாள் நாச்சியாரின் இந்த திவ்ய அவதார கதை உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆன்மீக அமைதியையும் பக்தியையும் உருவாக்கியிருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். உங்களுக்கு இந்த ஆண்டாளின் புனிதமான கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், குறிப்பா ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது போல ஆழமான உணர்ச்சி பூர்வமான ஆன்மீக கதைகள் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு அற்புத தலைப்போடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க கிருஷ்ணா கீதா விஸ்டம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.